everyone, this is Nandini. Welcome back to our channel. Hope you all are very good. நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த vlog எதை பத்தினதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஈவினிங் ரொட்டீன் கைண்ட் ஆஃப் vlog தான். இன்னைக்கு வந்து பௌர்ணமி ஃபுல் மூன் டே. போத் ஆஸ்ட்ராலஜிக்கலி அண்ட் சயின்டிஃபிக்கலி இந்த நாள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டே. விச் மீன்ஸ் நம்ம இன்னைக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணால் நிறைய குட் திங்ஸ் நம்மளோட லைஃப்ல வந்து அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நான் என்னென்ன ப்ராக்டிசஸ்லாம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு பண்றேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட இந்த vlogல வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அலாங் வித் தட் நம்ம ஈவினிங் என்னென்னலாம் பண்றோம் அப்படிங்கிறதும் நீங்க இதுல வந்து பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஃப்ரம் நெக்ஸ்ட் பௌர்ணமி நீங்களுமே இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்க. ஸோ பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சீக்கிரமா வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பூவாக போகும்போது ரோட் சைடு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் நான் பார்த்தேன். லேடிஸ் எல்லாருமே ஒரு பெரிய மரத்தை சுற்றி நூல் மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியை மகாராஷ்டிரா குஜராத்லலாம் வட் பூர்ணிமான்னு சொல்கிறாங்க. சத்யவான் சாவித்ரியோட ஸ்டோரியில் எப்படி சாவித்ரியோட டிவோஷன்னால யமனே அவரோட லைஃப் வந்து திரும்ப கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த பௌர்ணமி அன்னைக்கு லேடிஸ் எல்லாருமே விரதம் இருந்து அவங்க ஹஸ்பண்ட்ஸ் நல்லா இருக்கணும்னு வந்து பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. ஃபைனலி ஈவினிங் வந்து பேனியன் ட்ரீயை சுற்றி ஒரு நூல் மாதிரி வந்து சுற்றி கட்டுறாங்க. ஸோ இது வந்து அவங்க ஒரு பிலீஃபாக ஃபாலோ பண்ணுறாங்க எவ்ரி இயர். அதை பார்த்துட்டு நான் அப்படியே வந்து பூ வாங்க போயிட்டேன். ஒரே சிரிப்பாக இருக்குது நான் பேசுகிறத பார்த்துட்டும் நான் யூடியூப்க்கு வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னதையுமே. ஸோ வீட்டுக்கு வந்ததையுமே ஃபர்ஸ்ட் வந்து நான் நெய்வேத்தியமுக்கு எல்லோ கலர் பம்கினில் பாயசம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. பம்கினை வந்து உங்களுக்கு தேவையான அளவை எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து சுடுதண்ணியில் பாயில் பண்ணிடுங்க. ஒரு 5 to 7 minutes விட்டிங்கனாவே நல்லா பாயில் ஆயிரும். மீன்வைல் இந்த கேப்பில் வந்து பாலை காய வச்சுட்டு கொஞ்சம் பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு வச்சுக்கோங்க. இது போட்டால் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் இந்த பாயாசம். அதுக்காக தான். இது போடலைனாலும் ப்ராப்ளம் கிடையாது. மீன்வைல் வந்து அந்த பம்கின் வெந்ததையுமே ஃபுல்லாக மேஷ் பண்ண வேணாம். கொஞ்சம் அங்கங்கே அந்த பீசஸ் இருக்கிற மாதிரி வந்து மேஷ் பண்ணிக்கோங்க. பால் காஞ்சதுக்கப்புறமா இந்த பம்கினையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா சைடில் இருக்கிற மெஷரிங் கப்பில் நான் 1 கப் சுகர் போட்டிருந்தேன். ஸோ உங்களோட சுகர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேப்பில் வந்து நீங்கள் சாஃப்ரான் வந்து பாலில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஊற்றிட்டு 2-3 ஏலக்காய் வந்து போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம நெய்வேத்தியம்க்கு ப்ரிப்பேர் பண்ணால் எல்லோ பம்கின் பாயசம் அலாங் வித் வெத்தலைப்பாக்கு, இங்கே 108 தாமரை அர்ச்சனைக்கு வில்வம் அண்ட் வாசனை மலர்கள் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. ஸோ காமாட்சி அம்மன் இஸ் ஆல் செட் ஃபார் ஹர் பௌர்ணமி பூஜா. शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये मेघदण्डाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्. ओम तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो षण्मुखः प्रचोदयात्. ओम नमो नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात्. ओम महादेवी स विद्महे विष्णुपत्नी स धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. श्री आंडाळ तिरुवडिगळे शरणम्. ओम देवकीनंदनाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो कृष्ण प्रचोदयात्. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, राम कृष्ण हरे पांडुरंग हरे, जय जय विठला. ओम नमो भगवते साईनाथाय अमृतवाक्य वक्षाय सकललोकभूषिताय सर्वदोष निवारणाय शीरडिवासाय श्री साईनाथाय नमो नमः. ओम श्री साई चतुर्द्वानंद स्वरूपाय नमः. ओम श्री साई पुण्यश्रवण कीर्तनाय नमः. ओम श्री साई गुरुशेखर नमः. शीरडिवासाय विद्महे सच्चिदानंदाय धीमहि तन्नो साई प्रचोदयात्. ओम तत्पुरुषाय विद्महे स्वर्णपक्षाय धीमहि तन्नो गरुड़ प्रचोदयात्. ओम श्री कारुण्याय गरुड़ाय वेदरूपाय विनदापुत्राय विष्णुभक्तिप्रियाय बहुपराक्रमाय पक्षराजाय सर्ववक्र सर्वदोष सर्पदोष विषसर्प विनाशनाय स्वाहा. श्री तैलनाय समेत वैतीश्वर स्वामी नमः. श्रीरामं रघुकुलतिलकं सवदनस्साकृतः सीताहस्तकरं अङ्गुल्याभरणशोभितं चूडामणिदर्शनधरं वैदेही मनोहरं बाणवसैन्यसेवितं सर्वमङ्गलकार्यानुकूलं सदमं श्यामचन्द्रबालयमां श्रीराम. जय राम जय जय राम. ओम असजुदाय धीमहि वासगस्ताय धीमहि तन्नो सूर्य प्रचोदयात्. இன்னைக்கு மகாபெரியவா ஜெயந்தி மகா அனுஷம். அதனால இங்க பாத்தீங்கன்னா
பெரியவாவோட பாதுகா இங்கே வச்சுருப்பேன். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயுமே அம்பாளுக்கு பூஜை பண்ணும்போது மகா பெரியவாவோட பாதுகாவும் தான் நான் வச்சு பூஜை பண்ணுவேன். அண்ட் அதுக்கு மேலே இருக்க குட்டி அம்பாள் ஃபோட்டோ வந்து இப்போ நாங்கள் புதுசாக வாங்கியிருந்தது. ஸோ அம்பாள் ஃபோட்டோவையுமே இங்கே வச்சாச்சு. அது இல்லாமல் 2 சைடும் நான் வந்து மகாலட்சுமியோட யந்திரம் அண்ட் குபேர யந்திரா வச்சுருக்கேன். ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டே இருந்தது தான், பௌர்ணமி அப்போ வந்து பூஜை பண்ணணும் இனிமேல் அம்பாளுக்கு அப்படின்னு. ஸோ லக்கிலி இந்த பௌர்ணமியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பௌர்ணமி அப்போ குலதெய்வம் பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் பௌர்ணமிங்கிறதே ஒரு ஃபுல் மூன் டே, அதாவது முழுசாக எல்லாமே ஒரு நிறைஞ்ச நாள். அன்னைக்கு வந்து நம்ம ப்ரேயர்ஸ் எல்லாம் வச்சோம் அப்படின்னாவே வந்து நம்ம வேண்டுறது எல்லாமே நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அவங்களோட குலதெய்வத்தை வந்து பௌர்ணமி அப்போ வந்து ப்ரே பண்ணிக்கோங்க இனிமேல். எங்களோட குலதெய்வம் வந்து காமாட்சி அம்மன். ஸோ நான் அம்பாலோட ஃபோட்டோ வச்சு இன்னைக்கு பூஜை பண்ணுறேன். ஸோ அம்பாள் பக்கத்தில் நான் பூஜை பண்ணுறப்ப இந்த பிரேஸ்லெட் வச்சுருந்தேன். இந்த பிரேஸ்லெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நான் ரீசெண்டாக இப்போ வாங்கின கிறிஸ்டல் பிரேஸ்லெட். என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் இந்த கிறிஸ்டல் பிரேஸ்லெட் இதெல்லாம் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். எனக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குற பொருள் இது எல்லாமே. ஸோ நான் இப்போ ரீசெண்டாக புதுசாக வாங்கின பிரேஸ்லெட்டுமே இன்றைக்கி அம்பாள்கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு போட்டுக்கலான்னு வச்சுருக்கேன். யூஸ்வலி நான் எப்போ பிரேஸ்லெட்ஸ் இந்த மாதிரி வாங்கினாலுமே வந்து பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்து போடுவேன். பிகாஸ் அன்னைக்கு வந்து அதோட வைப்ரேஷன் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அன்னைக்கு நம்ம என்ன நினச்சிட்டு இதை போடுறோமோ அந்த விஷயங்கள் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து கை கூடி வரும். ஸோ இந்த பிரேஸ்லெட் இன்னைக்கு அம்பாள் கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு நான் மூன் லைட்லேயுமே கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து போட்டுக்குவேன். சில மந்த்ராஸ் இதெல்லாமே சொல்லி இதை வந்து எனர்ஜைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டால் நம்மளுக்கு வந்து இந்த பிரேஸ்லெட் நம்ம என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த விஷயம் நம்மளுக்கு 10x சீக்கிரமாக வந்து நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மகாபெரியவா ஜெயந்தி அனுஷம் அப்படிங்கிறனால நான் மகாபெரியவாவோட 108 போற்றி படிக்கிறேன். ஸோ அம்பாளுக்கும் அதே தான், நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி அம்பாள் வேறு பெரியவா வேறு கிடையாது. ஸோ நம்ம இந்த ஒரு போற்றி படித்தாலே 2 பேர்த்துக்குமே வந்து சேர்த்த மாதிரி நம்ம அர்ச்சனை பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இன்னைக்கு என்னென்ன பதிகங்கள்லாம் படித்தா ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நான் வீடியோ போக போக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் எல்லாருமே மகாபெரியவா அம்பாவை வந்து நல்லா வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுதல் இருக்குது, என்னெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ நல்லபடியாக உங்கள் மனசில் நினச்சிட்டு ப்ரே பண்ணிகிட்டே இந்த வீடியோ வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு பௌர்ணமிக்குள்ளேயே நீங்கள் என்ன நினச்சிட்டு ப்ரே பண்ணீங்களோ அந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே நடந்திருக்கும். அண்ட் முக்கியமாக மகாபெரியவாக்கு வந்து வில்வத்தில் அர்ச்சனை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் டெய்லியுமே மகாபெரியவா வந்து சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணுவாராம். ஒரு நாள் தவறாமல் அவருக்கு வந்து வில்வம் வந்து வேணுமாம். இதை பற்றி நிறைய கதையெல்லாம் கூட நான் வந்து படிச்சிருக்கேன். ஸோ யூஸ்வலி நான் எப்போயாவது அனுஷம்க்கு பூஜை பண்ணும்போது வில்வம் கிடைச்சதுன்னா நான் வாங்கிக்குவேன். லக்கீலி இன்னைக்கு வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து வில்வம், முல்லைப்பூ, பன்னீர் ரோஸ், செண்பகம் அண்ட் வெள்ளி காயின்ஸ் இதெல்லாமே வச்சு நம்ம சூப்பராக இன்னைக்கு பெரியவாக்கு அர்ச்சனை பண்ணிடலாம் வாங்க. ஓம் ஸ்ரீ சத்குரு சந்திரசேகரேந்திர சரஸ்வதியே போற்றி. ஓம் காஞ்சி காமதேனுவே போற்றி. ஓம் காஞ்சி சத்குருவே போற்றி. ஓம் காஞ்சி சாந்த ரூபமே போற்றி. ஓம் காஞ்சி ஞான பீடமே போற்றி. ஓம் காஞ்சி கருணை கடலே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி பிருந்தாவன ஜோதியே போற்றி. ஓம் துளசி வடிவமே போற்றி. ஓம் தேவதூதரே போற்றி. ஓம் காஞ்சி நகரஸ்தரே போற்றி. ஓம் பக்த பிரியரே போற்றி. ஆனந்த நிலையமே போற்றி. ஓம் கஷாயத்தை அணிந்தவரே போற்றி. ஓம் தூய்மை நிதியே போற்றி. ஓம் வரங்களை அளிப்பவரே போற்றி. ஓம் கண்ணனின் தாசரே போற்றி. எமை காத்திட வந்த கண்கண்ட ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா அடி போற்றி. அகிலம் முழுதும் ஆளுகின்ற ஆதி சிவனின் அவதாரம் அத்வைத பேருளியாம் ஆதிகுரு அவனியிலே அற்புதனாய் காமகோடி 68 அற்பீடம் ஏற்றியமை ஆட்கொண்ட சசிசேகரா அருள்மணியே குணநிதியே சங்கரனே போற்றி போற்றி. ஜகம் போற்றும் ஜகத்குரு ஜெய ஜெய குரு சங்கரா. ஜெய ஜெய குரு சங்கரா. ஜெய ஜெய குரு மாதவா. ஆச்சாரியார் திருவடிகளே சரணம். குருவே உம்மை சரணடைந்தேன் குருவடி சரணம்.
ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர 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 ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்தா சதாசிவ சங்கரா சரணம். பெரியவா சரணம், பெரியவா சரணம், பெரியவா சரணம். பெரியவாக்கு சூப்பராக நம்ம பூஜை பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பௌர்ணமி அப்போ என்ன மாதிரி பதிகங்கள்லாம் படித்தா நல்லதுன்னு நான் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம் இதெல்லாம் எதுவுமே படிக்க தெரில, சான்ஸ்கிரிட் ஸ்லோகங்கள்லாம் எதுவுமே தெரில அப்படின்னா எதுவுமே பிரச்சனையே கிடையாது. இந்த ஒன்றே ஒன்று நம்ம அபிராமி அந்தாதி படித்தாலே இதுலேயே சகலமுமே நம்மளுக்கு வந்து வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், உயர் பதவிகளை அடைய, இல்வாழ்க்கையில் இன்பம் பெற, வீடு வாசல் போன்ற செல்வங்கள் கிடைக்க, அனைத்தும் வசமாக, மோட்ச சாதனம் பெற, அண்ட் தியானத்தில் நிலை பெற, பெருஞ்செல்வமும் பேரின்பமும் பெற, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையுமே எனக்கு இப்போ புக் இல்லை, ஸோ அதனால இதில் ஐபேடில் வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு மேபி தெரியாது, 100 பதிகங்கள் வந்து இருக்கு. ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு இதுக்காக வந்து நம்ம வந்து படிக்கிறது. உங்களால் முடிஞ்சுன்னா எல்லா பதிகங்களுமே வந்து படிக்கலாம் ஃப்ரைடேஸ் ஆர் பௌர்ணமி சமயத்தில். இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும், இப்போ வந்து தலைமை பெற, நம்ம வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸ்லேயோ எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு வந்து ஒரு சுப்பீரியர் பொசிஷன் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த பதிகம் வந்து படிக்கலாம். இது வந்து 14வது பதிகம் அபிராமி அந்தாதியில் தலைமை பெற அப்படின்னு 4 லைன் தான் இருக்கும் ஒவ்வொரு பதிகத்துலையுமே. இந்த மாதிரி நிறைய இருக்கு. கல்யாணம் வந்து சீக்கிரமா நடக்க, நோய் நொடி இல்லாம நம்ம வந்து வாழ. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பதிகம் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்பிகையை வழிபடாமல் இருந்த பாவம் தொலைய, 21வது பதிகம் இது அபிராமி அந்தாதியில. அதாவது எத்தனையோ பாவங்கள் இருக்கு, அதுல வந்து நம்ம அம்பால வந்து கும்பிடாம இருக்கிறதுமே வந்து ஒன் ஆஃப் தி பாவமா தான் வந்து கன்சிடர் பண்றாங்க. ஸோ நம்ம டெய்லியுமே என்னென்னமோ வேலை பண்றோம், என்னென்னமோ யோசிக்கிறோம், ஃபீல் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா அந்த ஒரு செகண்ட் வந்து நம்ம அம்பாள் நினைச்சு நீ பாத்துக்கோ அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னாலே வந்து எல்லாமே அவளே வந்து பாத்துப்பா. ஸோ அப்படிலாம் நம்ம பண்ணாம அந்த கஷ்டம் பின்னாடியே, நம்மளுக்கு இருக்க வருத்தங்கள் பின்னாடியே வந்து ஓடிட்டு இருக்கோம், அவளை வந்து கும்பிடாம இருக்கோம் இல்லைங்களா? அந்த பாவம் கூட நம்மளுக்கு வந்து தீர்றதுக்காக அபிராமி பட்டர் வந்து நம்மளுக்கு 21வது பதிகம் அம்பிகையை வழிபடாமல் இருந்த பாவம் தொலை அப்படின்னு ஒரு பதிகம் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பா வந்து இது தெரியாதவங்க கூகுள் பண்ணி பாருங்க, இல்லைனா யூடியூப்ல வந்து பாருங்க, இல்லைனா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து மேபி அதோட லிங்கோ இல்லை பிடிஎஃப் ஏதாவது வந்து உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்றேன், நீங்க அதை வச்சு வந்து படிச்சுக்கலாம். எல்லாமே இருக்கு. இந்த 100 பதிகம் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாவே எல்லாமே சகலமும் முக்தி அடைய, இந்த மாதிரி நிறைய இருக்கு. எப்போதும் மகிழ்ச்சியா இருக்க, நோய்கள் விலக, நினைத்த காரியம் நிறைவேற, மனநோய் அகல. அதாவது உடல் நோய்கள் வேற இல்லாம மனநோய் நம்மளுக்கு சிலது இருக்கும் பாத்தீங்களா, தேவையில்லாத பயம், தேவையில்லாத குழப்பங்கள், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து தீர, இம்மை மறுமை இன்பங்கள் அடைய, எல்லா சித்திகளும் அடைய, அடுத்தடுத்து வரும் துன்பங்கள் நீங்க. இப்ப சில பேருக்குலாம் வந்து ஒண்ணு விட்டா ஒண்ணு மாறி மாறி வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த பதிகம் படிச்சா சீக்கிரமா வந்து சரியாயிரும். நெக்ஸ்ட் நிறைய இருக்குங்க இதுல பாருங்க. திருமணம் நிறைவேற, பழைய வினைகள் வலிமை பெற, நவமணிகளை பெற, வேண்டியதை வேண்டியவாறு அடைய அப்படின்னு ஒரு பதிகம் இருக்கு, 38வது பதிகம். ஸோ உங்களுக்கு எல்லாம் வேணும், ஏதாவது நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், நீங்க வேணுன மாதிரியே அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 38வது பதிகம் வந்து படிங்க. பூர்வ புண்ணியம் பலன் பெற, உலகினை வசப்படுத்த, இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. உலகோர் பிலியிலிருந்து வடுபட, யோக நிலை அடைய, ஸோ உடல் பற்று நீங்க, மரணம் துன்பம் இல்லாத இருக்க. ஸோ 100 பாட்டு இருக்கு. இதே மாதிரி நம்மளால முடிஞ்சா எல்லாத்தையும் படிக்கலாம், இல்லைன்னா பர்டிகுலரா எனக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக எனக்கு ஒன்று நடக்கணும் அப்படின்னா அந்த பதிகம் மட்டுமே நம்ம வந்து படிச்சுக்கலாம். எனக்கு இப்போ எல்லாமே படிக்க முடியாது, ஸோ நான் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற பதிகம்ஸ் எல்லாம் நான் படிக்கிறேன். இதை படிச்சுட்டு நம்ம இங்கே கோமதி சக்கரம் வச்சுருக்கோம், அது இல்லாமல் 108 ஃப்ளார்ஸ் வச்சுருக்கோம். இதை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு அம்பாளுக்கு பூஜை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி வாங்க, நான் அபிராமி அந்தாதி படிக்கிறேன், நீங்களும் என் கூடயே சேர்ந்து கேளுங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு படிக்கிற பதிகம் வந்து 9th பதிகம், அனைத்தும் வசமாக. நான் படிக்கிறதுல ஏதாவது தப்பு இருந்தால் பெரியவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து என்னை வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கணும். தமிழ் படிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் லைட்டாக ப்ராப்ளம் இருக்குது. கருத்தன எந்தை தன் கண்ணன் வண்ண கனக வெற்பல் பெருத்தன பாலலும் பிள்ளைக்கு நல்கின
பேரருள்கூர் திருத்தன பாரமும் மாரமும் செங்கை சிலையும் அம்பும் முருந்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என்முன் நிற்கவே. இல்வாழ்க்கையில் இன்பம் பெற 11வது பதிகம். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வான் அந்தமான வடிவுடையால் மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணார விந்தம் தவள நிறக்கான தம் ஆடரங்கம் எம்பிரான் முடிக்கண்ணியதே. 15வது பதிகம். பெருஞ்செல்வமும் பேரின்பமும் பெற தன்னளிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர் தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முக்தி வீடுமன்றோ பன்னளிக்கும் சொல் பரிமள யாமலை பைங்கிலியே. எப்போதும் மகிழ்ச்சியாய் இருக்க 23வது பதிகம். கொல்லேன் மனதில் நின்கோலம் அல்லாது என்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூ உலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே கலிக்கும் கலியே அலியே என் கண்மணியே. நினைத்த காரியம் நிறைவேற 25வது பதிகம். பின்னே தெரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் மன்னே உலகுக்கு அபிராமி என்னும் மறுமருந்தே என்னே இனி உன்னையான் மறவாமல் நின்று ஏத்துவனே. அம்பிகையை நேரில் காண 50வது பதிகம். ஸோ யாருக்கு தான் ஆசை இருக்காது சொல்லுங்க? அம்பாலை வந்து நேரில் பார்க்கணும், கடவுள் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம பார்த்துருவோமா அப்படின்னு யாருக்கு தான் வந்து ஆசை இருக்காது? சரி, நம்மளும் இந்த பதிகம் வந்து படிக்க ஆரம்பிப்போம். மேபி என்னைக்காவது நம்ம பக்திலாம் ரொம்ப அதிகமாக போய் அம்பாலே வந்து நம்மளுக்கு அம்பாள் நேரில் வருவாளான்னு தெரியாது, யார் மூலியமாவது வரும்போது நம்மளுக்கே வந்து ஃபீல் ஆகும்ல, ஓ இப்போ வந்திருக்கிறது அம்பாள் தான் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம். ஸோ அம்பிகையை நேரில் காண நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையால் சரணம் அரண் நமக்கே. எல்லா பதிகமுமே படிச்சா லேட் ஆயிரும். நான் சிலது முக்கியமா இருக்கிறத மட்டும் படிச்சுட்டேன். ஃபைனலி 101வது பதிகம். 100வது பதிகம் வந்து அம்பிகையை மனதில் காண. 101வது பதிகம் வந்து நூற்பயன். அதாவது நம்மளால டெய்லியும் எல்லாமே படிக்க முடியல அப்படின்னாலுமே இந்த நூற்பயனும் கீழே கலையாத கல்வியும் அந்த பதிகம் மட்டும் நம்ம படிச்சா கூட வந்து போதும். ஆத்தாலை எங்கள் அமிராம வல்லியை அண்டம் எல்லாம் பூத்தாலை மாதுளம் பூ நிறத்தாலை புவி அடங்கா காத்தாலை ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினியில்லாத உடலும் சலியாத மனமும் மண்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலுமொரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரொடு கூட்டு கண்டாய் அலையாளி அறுதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதசீர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அபிராமி அந்தாதி முடிச்சதுக்கு அப்புறமா 108 தாமரையால தான் நான் அர்ச்சனை பண்ணியிருந்தேன். இது நீங்கள் இதர் மகாலட்சுமியோட 108 போற்றி சொல்லி பண்ணலாம், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்ச மந்த்ராஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். வெள்ளி மலர்கள் இல்லாட்டி காயின்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். 5 ரூபா காயின் கிடைச்சா ஒன்று சொன்ன மாதிரி அந்த கோல்டன் கலரில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறக்கும். அது இல்லாட்டி 1 ரூபி காயின் ஒரு 2 ரூபி காயின் எதில் வேணாலுமே நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அண்ட் இந்த கோமதி சக்கரம் இந்த மாதிரி விஷயங்களுமே வந்து 9, 27, 18 அந்த மாதிரி 9 வர கவுண்டில் வாங்கி வச்சுட்டிங்கன்னா அதுவுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாம். இதெல்லாம் நேச்சுரலாக நம்மளுக்கு கிடைக்கிற திங்ஸ். ஸோ இதுவில் நம்ம அர்ச்சனைலாம் பண்ணும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் சோலி இதெல்லாம் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நாட்டு மருந்து கடைகள்லேயும் இது எல்லாமே ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் அர்ச்சனை பண்ண பொருட்கள் எல்லாத்தையும் அம்பாள் கிட்ட வந்து வச்சுட்டேன். அது மேலேயே அழகாக ஒரு ரோஸும் வச்சாச்சு. பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த இடமே ரொம்ப டிவைனாக பாசிட்டிவாக இருந்துச்சு. எப்போ பூஜை பண்ணாலும் வாசனை மலர்கள், வாசனையான ஊதுபத்தி, வாசனையான சாம்பிராணி இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணுங்கள்.
பிகாஸ் நம்ம இந்த மாதிரி வாசனையான பொருட்கள் யூஸ் பண்ண நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றல் வந்து அதிகரிக்கும். அண்ட் சாம்பிராணி மறக்காமல் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வந்து போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிடுவேன். நான் முடிஞ்சால் டெய்லியுமே வந்து போடுவேன். ஸோ இல்லாட்டி செவ்வாய் வெள்ளி கம்பல்சரி வந்து போட்டுருவேன். பால் சாம்பிராணி போட்டாலே வீடே அவ்வளோ தெய்வீகமாக ஃபீல் ஆகும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எப்போ சாம்பிராணி போட்டாலும் பூஜை ரூமில் இருக்க சாமிக்கெலாம் காமிச்சிட்டு வெளியே போய் நிலவு வாசப்படிக்கெலாம் காமிச்சிட்டு எல்லா ரூம்லேயுமே வந்து அந்த புகை படுற மாதிரி பண்ணுங்கள். ஸோ தட் எல்லா ரூம்லேயுமே வந்து ஒரு டிவினிட்டி வந்து க்ரியேட் ஆகும். அது முடிச்சுட்டு நெய்வேத்தியம் வந்து சுவாமிக்கு வழக்கம் போல் கொடுத்தேன். அண்ட் வெத்தலைப்பாக்குமே வந்து சமர்ப்பணம் பண்ணிவிட்டு இந்த வெத்தலைப்பாக்கு எடுத்து பத்திரமா வச்சுட்டேன். மகாபெரிவாவோட பாதமே தெரில, நம்ம ஃபுல்லாக பூவால் அர்ச்சனை பண்ணதுனால பாதுகா வந்து கீழே இருக்குது. ஸோ அதனால் அப்படியே கலைக்க வேணான்னு அப்படியே வச்சுருக்கேன். மார்னிங் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது இந்த இடமே. அப்படியே சூப்பராக நிறைய வாசனை மலர்கள்லாம் போட்டு நம்ம அர்ச்சனை பண்ணியிருக்கனால டிவைன் ஸ்மெல்லாக இருக்குது சூப்பராக. அண்ட் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், எங்கள் வீட்டில் வந்து பூஜை பண்ணால் எனக்கு என்னமோ ஃபோட்டோவில் வந்து எங்கள் அப்பா சிரிக்கிற மாதிரி வந்து தெரியும். அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது. டைம் இப்போ வந்து ஒரு 9:30 ஆச்சு. யாருமே இல்லை, பயங்கர அமைதியாக இருக்குது. ஸோ நான் இங்கே பார்க்குக்கு தான் வரேன். கொஞ்ச நேரம் வந்து நம்ம உட்காந்துட்டு நிலா இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியுது. ஸோ இங்கே உட்காந்துட்டு கிராட்டிவ் ஜர்னல் எழுதிட்டு பிரேஸ்லெட்டையுமே மூன்லைட்டில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு போட்டுக்கலான்னு நான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு இங்கே பார்க்கில் உட்காந்து பார்த்தா மூன் வந்து நல்லா தெரியும். சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த ஃபுல் மூன் வந்து ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே பார்க்குறக்கு. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் பார்த்தா. அண்ட் எவ்ரி டைம் நம்ம மூன் பார்த்து இல்லை நேச்சர் பார்த்து நம்ம ஏதாவது குட் திங்ஸ் ஏதாவது நினைக்கிறோம் அப்படின்னா அந்த திங்ஸ் எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து நடக்கும். பிகாஸ் நேச்சர் இட் செல்ஃப் இஸ் அ காட் இல்லைங்களா. மூன் லைட்டில் சூப்பராக உட்காந்து கிராட்டிவ் ஜர்னல் எழுதினேன். எனக்கு என்னென்ன விஷயம்லாம் வேணும், ஆல்ரெடி எனக்கு இருக்கிற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லி எழுதினேன். அப்படி எழுதும்போதே ரொம்ப ஒரு மாதிரி காமாக பீஸ்ஃபுல்லாக நம்ம லைஃப்பில் இவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே இருக்கா அப்படின்னு வந்து ஒவ்வொரு தடவையுமே எழுதும்போது ஃபீல் ஆகும் எனக்கு. ஸோ தட்ஸ் ஆல். இந்த வீடியோ நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் உங்களோட வேல்யூபிளான டைமை கொடுத்து என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி உங்கள் எல்லாருக்குமே. see you all in next video. நெக்ஸ்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி நெக்ஸ்ட்டு ஃபுல் மூன் டேக்கு வந்து இன்னும் ப்ராப்பராக எப்படி வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், கிறிஸ்டல்ஸ்லாம் எப்படி வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். டாடா பாய் ஃப்ரம் நந்தினி. see you all in next vlog.